இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் மாலையில் ஒரு மணி பாகம் 3க்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீரீஸ்க்கான அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிட்டால் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் ஸ்கிப் பண்ண நேரிடும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழிக்கான மனையை தேர்வு செய்து அந்த குழியை முழுமையாக ஆராய்வோம். ஆராய்ந்த குழிக்கான முடிவை சொல்லுவோம். அதாவது இந்த குழியை நீங்கள் வைத்து கட்டிடம் கட்டலாமா, இல்லை வேறு ஏதாவது குழி வேணுமான்ற மாதிரி நாங்கள் இந்த குழிக்கான முடிவு கட்டலாம் இல்லது வேணாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் முடிவு சொல்லுவோம். அந்த குழிக்கான ஆல்டர்னேட்டிவ் மனையை நாங்கள் பரிந்துரைப்போம். நான்காவதாக பரிந்துரைத்த அந்த குழிக்கான மனை அளவையும் நாங்கள் இந்த அளவு வைத்து நீங்கள் பயன்படுத்தினால் நல்லது என்று பரிந்துரைப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற குழியின் 36க்கான சதுரடி 324 சதுரடி. சதுரடியிலேருந்து 328 சதுரடிக்குள்ளே இருக்க அனைத்து குழியுமே குழியின் 36ஐ சேரும். அது என்ன மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவீன மனை, வயது 72, கணம் ராட்சச கணம். நீங்கள் உங்களுடைய தலைவன் அல்லது தலைவியோட கணத்தை இது கூட பொருத்தி பார்த்து அதுக்கான பலன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். குழியின் 36க்கான கர்ப்ப பொருத்தம் 4 என்றால் சுவீன என்றால் பொருத்த பலன் அதமம், அதுக்கான மதிப்பெண் 0. 2 வரவு பொருத்தம், பொருத்த எண் 12, அதுக்கான பலன் எல்லாம் உத்தம பலனாய் நடக்கும், அதுக்கான மதிப்பெண் 1. 3 செலவு பொருத்தம், பொருத்த எண் 4, அதுக்கான பலன் புத்திர பேரு மிகும், இதுக்கான மதிப்பெண் 1. அடுத்தது யோனி பொருத்தம், பொருத்த எண் 6 என்றால் நாய், அதுக்கான பொருத்த பலன் உறவினர்களால் பகை உண்டாகும், இதுக்கான மதிப்பெண் 0. 5வது நட்சத்திர பலன், நட்சத்திரம் பொருத்த எண் 18 என்றால் கேட்டய நட்சத்திரம், அதுக்கான பலன் பகை உண்டாகும், இதுக்கான மதிப்பெண் 0. அடுத்தது திதி பொருத்தம், திதி பொருத்த எண் 24 என்றால் நவமி, இதுக்கான பொருத்த பலன் மனை நசிந்து போகும் அப்படின்னு இருக்குது, அதனால் இதுக்கான மதிப்பெண் 0. 7வது வார பொருத்தம், வார பொருத்த எண் 2 என்றால் திங்கை, திங்களுக்கான பொருத்த பலன் நலன் பெருகும் அப்படின்னு இருப்பதனால இதுக்கான மதிப்பெண் 1. 8வது ராசி பொருத்தம், பொருத்த எண் 12 என்றால் மீனம், அதுக்கான பொருத்த பலன் வெற்றி உண்டாகும், இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். அடுத்தது 9 வம்சம் என்றால் வேளாளர், இதுக்கு தானியம் பெருகும் அப்படின்னு இருக்குது, மத்தியமம் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு அரை மதிப்பெண் கொடுக்குறோம். 10வது அங்கிச பொருத்தம், பொருத்த எண் 9 என்றால் கேது, இதுக்கான பொருத்த பலன் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்றதுனால இதுக்காக நம்ம 1 மதிப்பெண் கொடுக்குறோம். 11 வயது 72 என்பதால் உத்தமம், இதுக்கான 1 மதிப்பெண் நம்ம கொடுக்குறோம். 12 பார்வை குருட்டு பார்வை, தீமை உண்டாகும் அப்படின்ற பலன் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம 0 மதிப்பெண் கொடுக்குறோம். 13வது பருவ பொருத்தம், பொருத்த எண் 2 என்பதால் வாலிபன் என்பதால் நன்று, இதுக்கான மதிப்பெண் 1. 14 யோக பொருத்தம், சித்த யோகம், பொருத்த பலன் நன்மை, இதுக்கான மதிப்பெண் 1. 15வது பூத பலன், பொருத்த எண் 3 என்றால் நெருப்பு, பகைவரால் பயம் உண்டாகும் அப்படின்றதுனால இதுக்கான மதிப்பெண் 0. குழி எண் 36 மொத்த பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 + 1, 36 குழிக்கான பொருத்தம் 8.5. அதை நம்ம சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா 56%. இந்த மனையை தவிர்ப்பது நல்லது. இந்த மனைக்கு பதிலாக நாம் பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு பார்த்திங்கன்னா 37 குழி. இந்த 37 குழிக்கான மனை அளவு பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 27 அடி 9 இன்ச்சு. 12 அடி என்றால் பாலும் சோறும் நிறையும், வேளாண்மை பெருகும் என்பது அடி பொருத்தம். 27 அடி 9 இன்ச்சு என்றால் செல்வம் மிகும், நிறைந்த வாய்வு உண்டு, எதிரிகள் அஞ்சுவர். 2வதாக 16 அடிக்கு 20 அடி 9 இன்ச்சு. 16 அடி என்றால் செல்வம் பெருகும், புத்திர பேர் உண்டு, பகைவர் விளங்குவர். 20 அடி 9 இன்ச்சுக்கு பால் பாகியம் பெருகும், துன்பம் அணுகாது. 3வதாக 17 அடிக்கு 19 அடி 7 இன்ச்சை பரிந்துரைக்கிறோம். 17 அடி என்றால் பகைவர் வணங்குவர், இறையொருள் கிட்டும், அரச பதவி. 19 அடி 7 இன்ச் என்றால் புத்திர பேர் உண்டாகும், வியாபாரம் பெருகும், மகிழ்ச்சி செல்வம் நிலைக்கும் அப்படி என்பது அடி பொருத்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீரியஸ்க்கான அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சேரும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள்.